ஹாய் வெல்கம் டு லங்கா லோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் தட்டிவிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ராமநாதன் அர்ச்சுனா புதிய பாராளுமன்ற உறுப்பினர் 10வது பாராளுமன்றம் ஆரம்பித்ததன் பின்னராக கூடுதலாக பேசப்படுகின்ற ஒரு நபராகவே தற்போது இலங்கை பூராகவும் மாறியிருக்கிறார். அவர் சம்பந்தமாகத்தான் மற்றொரு எபிசோட்டோடு உங்களோடு இணைந்து கொள்ள போகிறோம். சமூக ஊடக வலைத்தளமான Facebook வாயிலாக ஒரு வீடியோ ஒன்றை அவர் மேலும் ஒரு வீடியோவாக பதிவிட்டிருக்கிறார். அதிலே பல விஷயங்களை அவர் பேசியிருக்கிறார். சிங்களத்தில் நான் பேசுகின்றது சரியான முறையில் இலக்கண பிழைகள் இருந்தால் மன்னித்துக் கொள்ளவும். அதே போன்று மிக முக்கியமாக பல விடயங்களை அவர் அந்த வீடியோவிலே பேசியிருக்கிறார். அவர் பேசுகின்ற விடயங்கள் ஒன்றுக்கு பின் முரணாகவே இருக்கிறது. என்னவென்று சொன்னால், எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம், தமிழீழ மக்களுக்கு வணக்கம் அப்படின்ற மாதிரியாக பேசுகிறார். அதே மாதிரி சிங்கள மக்களை ஒட்டுமொத்தமாக இன்னும் 6 மாதத்துக்குள்ளே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவது போல அவருடைய பாணியிலே பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருபுறம் தமிழ் மக்களுக்கு இப்படி பேசுகிறார், சிங்கள மக்களை ஈர்த்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லுகிறார். ஏதாவது சாத்தியப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா என்று பார்த்தால் எல்லாமே பூஜ்ஜியமாகத்தான் இருக்கிறது. மறுபுறம் சிங்கள மக்கள் கொதித்தெழுந்திருக்கிறார்கள். இவர் ஒரு ஹைப்பர் சென்சிட்டிவிட்டியான ஒரு மனிதனாக இருக்கிறார். என்ன பேசுகிறார் என்று அவருக்கே புரியாமல் இருக்கிறது. அப்படியானவர்கள் மக்களுக்கு எப்படியான உதவிகளை வருங்காலத்திலே செய்ய போகிறார்கள், 6 மாதத்துக்குள்ளே எங்களை எல்லாம் ஈர்த்து கொள்ள போகிறார் என்று சொல்லுகிறார். எப்படி இதற்கு சாத்தியப்பாடுகள் இருக்கிறது? அதே போன்று நாடாளுமன்றத்திலே கதிரைகளிலே ஒவ்வொருத்தருடைய பேரும் இன்றைய நாள் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அதுதான் அன்றைய நாளில் பேசுபொருளாக மாறியது. எதிர்க்கட்சி தலைவனுடைய ஆசனத்திலே இருந்த நான் இன்றைய நாள் என்னுடைய சரியான ஆசனம் எனக்காக இருக்கும், அதிலே நான் உட்காரப் போகிறேன் அப்படி என்ற மாதிரியாக வாகனத்திலே வந்து கொண்டிருக்கும் போது அந்த Facebook லைவை அவர் விட்டிருக்கிறார். மிக முக்கியமாக முன்னுக்கு பின் முரணான பல கருத்துக்களை இவர் பேசி தமிழ் மக்களிடத்தில் அவருக்கு இருக்கின்ற அந்த மெஜாரிட்டி அவர் இல்லாமல் செய்ய போகிறார் போல் தென்படுகிறது. ஏனென்று சொன்னால் தெளிவற்ற நிலையில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். பாராளுமன்றம் என்றால் என்ன, மக்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அங்கிருந்து பேசுகின்ற ஒவ்வொரு விடயங்களும் எந்த அளவுக்கு மக்களிடத்தில் போய் சேர வேண்டும். மிக முக்கியமாக அவர் வந்து கொண்டிருக்கும் போது ஒரு தனியார் ஊடகம், பிரபலமான ஊடகம் சம்பந்தமாக பேசியிருந்தார். 45 நிமிடங்கள் என்னிடம் அவர்கள் காணொளி எடுத்திருந்தார்கள். அதிலே மிக முக்கியமாக எல்லாவற்றையும் கட் செய்து கோர்த்துவிட்டு சிங்கள மக்களை குஷிப்படுத்துவதற்காக வீடியோவை வெளியிட்டு சிங்கள மக்களிடத்திலே இனக்குரோதத்தை விதைத்திருக்கிறார்கள் என்பது சம்பந்தமாக ஒரு தனியார் ஊடகத்துக்கு குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருக்கிறார். மிக முக்கியமாக நான் இனவாதத்தை கக்கவில்லை, இனவாதத்தை நான் பேசப்போவதும் இல்லை, ஆதலால் எல்லோருமே என்னோடு கைகோர்க்க போகிறார்கள் என்பது சம்பந்தமாக அந்த வீடியோவிலே அவர் பதிவிட்டிருக்கிறார். அதனோடு சேர்த்து இன்னும் ஒரு கருத்தையும் அவர் வெளியிட்டிருந்தார். என்னை சுட்டுக் கொள்வதென்றால் நெஞ்சில் சுட்டு என்னை சாகடியுங்கள், கைகால்களில் சுட்டு எனக்கு வலியை ஏற்படுத்த வேண்டாம். எனக்கு பின்னராக அதிக வாக்குகளை பெற்ற கௌசல்யா அடுத்த பாராளுமன்ற உறுப்பினராக வருவதற்கு தயாராக இருக்கிறார் என்பது சம்பந்தமாகவும் பேசியிருக்கிறார். மிக முக்கியமாக அவர் பேசுகின்ற விடயங்கள் மக்களுக்கு எந்த அளவுக்கு எதிர்கால திட்டத்துக்கான ஒரு அபிவிருத்தியை கொண்டு செல்ல போகிறது என்பது புரியாத புதிராகவே இருந்து கொண்டிருக்கிறது. இவர் சம்பந்தமாக பேசுகின்ற எங்களுக்கும் என்ன விஷயத்தை இவர் பேசுகிறார் என்பது தெளிவற்ற நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறது. தெளிவற்றவருக்கு தெளிய வைக்கப் போகிறதா பாராளுமன்றம் என்பது தெரியவில்லை. சபாநாயகரும் அவரை அழைத்திருக்கிறார், பேசுவதற்கு என்ன நடக்கப் போகிறது என்பதும் புரியவில்லை. மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம். பாய்.